ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி கிங்டம். நான் உங்கள் மீனா. நம்ம சேனலில் டிவிக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ கிளாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன். எழுந்து நில், விழித்து செயல்படு, இலக்கை அடையும் வரை நில். இது நம்ம சுவாமி விவேகானந்தர் சொன்னது. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நாம் தான் அதுக்காக நிற்கணும். அதுக்கான ஸ்டெப்ஸை நாம் தான் எடுத்து வைக்கணும். எந்த அளவுக்கு நிற்கணும்னா நம்மளால் முடிகிற வரைக்கும் இல்லை, நம்ம நினச்ச விஷயத்த முடிக்கிற வரைக்கும் நிற்கணும். ஸோ தட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்போம், கண்டிப்பாக ஜெயிப்போம். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நிர்ணய சபை எப்படி உருவானது, எப்படி ஆரம்பிச்சது, யாரெல்லாம் இருந்தாங்க, எந்தெந்த இயரில் என்னென்ன இன்சிடென்ட் நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க கிளாஸ்குள்ளே போகலாம். இந்திய அரசியலமைப்பின் தொடக்கம், அரசியல் நிர்ணய சபை. ஸோ உருவான வரலாறு. ஃபர்ஸ்ட் அரசியல் நிர்ணய சபை நமக்கு ஏன் தேவைப்பட்டது அப்படின்னு பார்த்தா, இந்தியாவுக்கு சட்டம் யார் உருவாக்கணும் அப்படின்னு ஒரு கொஷின் இருந்தது. ஸோ இந்தியாவுக்கு இந்தியர்களே சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்ற முடிவை நம்மளோட தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்தாங்க. இந்திய சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு அரசியலமைப்பு வேணும், அதுக்கு ஒரு நிர்ணய சபையை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட், அப்படின்ற ஒரு கோரிக்கை எல்லாருமே வச்சாங்க. ஸோ இதுக்கு எந்தெந்த இன்சிடென்ட்லாம் காரணமாக இருந்தது, ஸோ அதெல்லாம் எந்தெந்த ஆண்டில் நடந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1919ஆம் ஆண்டு மாண்டேகு செம்ஸ் போர்டு சீர்திருத்தம் எதிர்ப்பு. ஸோ 1919 மாண்டேகு செம்ஸ் போர்டு சீர்திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எதனால் தெரிவித்தாங்கன்னா, அந்த சீர்திருத்தத்தில் இந்தியர்களுக்கு தேவையான எந்த ஒரு விஷயமே இல்லை அண்ட் அதில் இந்தியர்கள் யாருமே இல்லை அப்படின்னு நம்ம தலைவர்கள் இந்தியர்கள் எல்லாமே முடிவு பண்ணாங்க. ஸோ அதுக்கு முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் 1922ஆம் ஆண்டு காந்தி இந்தியர்களுக்கு என தனி அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியர்களே உருவாக்க வேண்டும் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாரு. காந்தி என்ன சொல்றாருன்னா, இந்தியர்களுக்கு ஒரு அரசியலமைப்பு வேணும்னா அதை கண்டிப்பாக நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம், அதை நாங்களே உருவாக்கிக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 1923 சிம்லாவில் அன்னிபெசன்ட் முயற்சியால் ஒரு மாநாடு நடக்குது. ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் பேரரசின் கீழ் சுயாட்சியாக இயங்கும் டொமினியன்கள் போல இந்தியாவும் செயல்படுவதற்கு ஏற்றவாறு அரசியலமைப்பு ஒன்றினை உருவாக்க வேண்டும் அப்படின்ற டிஸ்கஷன் நடக்குது. ஸோ பிரிட்டிஷ்க்கு கீழே இந்தியர்கள் எல்லாருமே இயங்குற மாதிரி டொமினியன் அந்தஸ்து. ஸோ டொமினியன் அந்தஸ்து அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் நடக்கும். ஸோ மாநிலத்தில் இருக்க ஒரு அரசாங்கத்துக்கு சுயாட்சியாக தானே முடிவெடுக்கிற எல்லா ஒரு அதிகாரமுமே இருக்கும். அதை தான் டொமினியன் அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அன்னிபெசன்ட் முயற்சியால் ஒரு மாநாட்டில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 1927ஆம் ஆண்டு சர்தேஜ் பகதூர் சாப்ரு என்பவர் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் இந்திய காமன்வெல்த் மசோதா உருவாக்கப்பட்டது. ஸோ எந்த இயரில் காமன்வெல்த் மசோதா உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் 1927. யாரோட தலைமையில் நடந்த மாநாட்டில் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கலாம். சர்தேஜ் பகதூர் சாப்ரு என்பவரின் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில். ஸோ இந்த மாதிரி இயர்ஸு இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கிளாஸில் மேக்ஸிமம் நாங்கள் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்டாக தான் கொண்டு வந்திருக்கோம், எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1927 டிசம்பரில் சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு சுயராஜ்ய அரசியலமைப்பு தீர்மானத்தை முன்மொழிந்தார். ஸோ 1927 காங்கிரஸ் மாநாட்டில் நேரு என்ன சொல்கிறாருன்னா, சுயராஜ்யம், பூர்ண சுயராஜ்யம் அப்படின்ற ஒரு கருத்தை முன்மொழிகிறார். அடுத்தது பாருங்க, மோதிலால் நேரு அறிக்கை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோதிலால் நேரு அறிக்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த இயர்னு பாருங்க, 1928. இது எதுக்காக உருவாகுதுன்னா, 1919 ஒரு இந்திய அரசு சட்டம் கொண்டு வராங்க இல்லையா, அதோட குறைபாடு, அதில் என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக 1927ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சைமன் குழுவில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் யாரும் இல்லாதால் இந்திய தேசிய காங்கிரஸ் பலமாக எதிர்த்தது. ஸோ 1919 கொண்டு வந்த சட்டத்தில் இருக்க குறையை ஆராயறதுக்காக ஒரு சைமன் குழு நியமிக்கிறாங்க. அதில் நம்மளோட இந்தியன்ஸ் யாருமே இல்லை அப்படின்றதால அதை
காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அப்போது இந்தியாவிற்கான அரசு செயலாளர் லார்ட் பிரிகன்ஹெட் இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை எனவும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு அரசியலமைப்பினை இந்தியர்களால் உருவாக்க முடியுமா என ஏளனப்படுத்தினார். அவரின் சவாலை ஏற்ற காங்கிரஸ் மோதிலால் நேருவின் அறிக்கையை ஆகஸ்ட் 10, 1928 வெளியிட்டது. ஸோ ஆகஸ்ட் 28, 1928 லக்னோ அமர்வில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மோதிலால் நேரு அறிக்கை 8 உறுப்பினர்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. 1+7, 1 மோதிலால் நேரு, மீதி 7 உறுப்பினர்கள் கொண்டு இந்த அறிக்கை வந்து தயாரிக்கப்படுது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு செயலாளர், இந்தியாவுக்கான அரசு செயலாளர் இருக்கார்ல லார்ட் பிரிகன்ஹெட் அப்படின்றவர், இந்தியர்களால் ஒரு அரசியலமைப்பு உருவாக்கவே முடியாது, அதுவும் எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு அரசியலமைப்பை கண்டிப்பாக முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலாக, ரொம்ப ஏளனமாக சொல்கிறாரு. ஸோ அந்த சவாலை, அந்த ஒரு சேலஞ்சை ஏற்றுக்கிற வகையில் தான் மோதிலால் நேரு அறிக்கையை வந்து காங்கிரஸ் வெளியிடுறாங்க. எப்போன்னா ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 10, 1928 வெளியிடுறாங்க. எப்போ ஏற்றுக்கிறாங்கன்னு பாருங்கள், ஆகஸ்ட் 28, 1928. எங்கே ஏற்றுக்கிறாங்கன்னா லக்னோ அமர்வில் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ இதில் எத்தனை உறுப்பினர்கள்னு பார்த்திங்கன்னா 8 உறுப்பினர்கள், 1+7, 8 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த அறிக்கையோட முக்கிய அம்சங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து, கூட்டாட்சி முறை, அடிப்படை உரிமை, பொது வாக்குரிமை இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் பாருங்கள், இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பிரிட்டிஷ்க்கு கீழே தான் இருப்போம், பட் இந்தியாவுக்குன்னு சுயமாக ஒரு ஆட்சி வேணும் அப்படிங்கிறது தான் டொமினியன் அந்தஸ்து. மத்தியில் 2 அவைகளை கொண்ட சட்டமன்றம். ஸோ மத்தியில் 2 சட்டமன்றம் வேணும். கூட்டாட்சி முறையை அமைக்கணும். மத்திய அரசு, மாநில அரசுலாம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்துக்கும் இடையில அதிகாரம், ஈக்குவலான ரைட்ஸ், ஈக்குவலான அதிகாரம் வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் மாநிலத்தில், மாகாணம் அப்படின்னா மாநிலத்தை சுயாட்சி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக எல்லாருக்குமே வாக்களிக்கிறதுக்கான உரிமை இருக்கணும். அந்த அடிப்படை உரிமை வந்து எல்லாருக்குமே இருக்கணும். அதுக்கப்புறம் சிந்து தனி மாகாணமாக, ஸோ சிந்துன்றது ஒரு தனி மாநிலமாக இருக்கணும். இந்திய உச்சநீதிமன்றமே மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்பட வேண்டும். ஸோ இப்போ கிளை நீதிமன்றம்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு சட்டமோ ஏதோ ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கணும், அல்ல ஏற்றுக்க முடியல அப்படின்னா அதுக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றமாக எது செயல்படுனா இந்திய உச்ச நீதிமன்றம் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. ஸோ மோதிலால் நேரு அறிக்கையின் விளைவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோதிலால் நேரு அறிக்கையின் டொமினியன் கோரிக்கை நிராகரிக்கப்படுது. ஸோ அவர் சொல்கிற டொமினியன் அந்தஸ்து வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் இந்த பார்ட் ஆஃப் சுதந்திரம்லாம் எங்களுக்கு கொடுக்க வேணாம், மொத்தமாகவே சுதந்திரம் கொடுத்துருங்க, முழுசாகவே எங்களுக்கு சுயாட்சியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. எங்கே வைக்கிறாருன்னா லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் வைக்கிறாரு. ஸோ ஜவஹர்லால் நேரு தலைமையிலான லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சுயராஜ்யம் கோரப்பட்டது. ஸோ பூர்ண சுயராஜ்யம்னா மொத்தமாக எங்களுக்கு சுதந்திரம் வேணும், எங்களோட கண்ட்ரி எங்ககிட்டயே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஜவஹர்லால் நேரு வந்து கோரிக்கை வைக்கிறாரு. ஸோ டிசம்பர் 31, 1929 லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் ராவி நதிக்கரையில் இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 பூர்ண சுயராஜ்ய தினமாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டது. ஸோ லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாடு எங்கே நடக்குதுன்னா ராவி நதிக்கரையில் நடக்குது. இங்கே வந்து ஜனவரி 26 பூர்ண சுயராஜ்ய தினமாக கொண்டாடலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க இல்லையா, அதை வந்து பூர்ண சுயராஜ்ய தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்தியா முழுசுமே பூர்ண சுயராஜ்ய தினம் என்னைக்குன்னா ஜனவரி 26, 1930 கொண்டாடப்பட்டது. ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. பூர்ண சுயராஜ்ய தினம் என்னைக்கு, எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஜனவரி 26, 1930 கொண்டாடப்பட்டது. அடுத்தது நிர்ணய சபையின் முதல் கோரிக்கை. ஸோ நிர்ணய சபை வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு யார் கோரிக்கை வைக்கிறா, யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா MN ராய் தான் முதல்ல சொல்கிறாரு. எந்த வருஷம்னா 1934. ஸோ அரசியல் நிர்ணய சபை ஐடியா ஃபஸ்ட் யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா MN ராய், அதான் மணபந்திரநாத் ராய். இவர் எந்த வருஷம் சொல்கிறாருன்னா 1934. அடுத்து பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் செயல்பாடு
1935 இந்திய தேசிய காங்கிரஸ் அரசியல் அமைப்பினை உருவாக்க ஒரு அரசியல் நிர்ணய சபை வேண்டும் என அதன் உறுப்பினர்கள் கூட்டத்தில் முதலாக கோரிக்கை வைத்தது. ஸோ 1935 கோரிக்கை வைக்கிறாங்க. 1936 தேர்தல் அறிக்கையில் இதை சேர்த்துக்கிறாங்க. ஸோ 1936 வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் அரசியல் நிர்ணய சபை வேணும் அப்படின்றத சேர்த்து அதை வலியுறுத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1938 ஜவஹர்லால் நேருவும் அதை வலியுறுத்துறாரு. ஸோ ஜவஹர்லால் நேரு எந்த ஒரு அயலரின் தலையீடுமின்றி வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் சுதந்திர இந்தியாவுக்கான அரசியல் அமைப்பை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை ஒன்றை அமைக்க வேண்டும் என்று இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் கோரிக்கை விடுத்தார். யாருன்னா ஜவஹர்லால் நேரு. எந்த இயர்னா 1938. ஸோ இந்த இயர் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த இயரில் எந்தெந்த இன்சிடென்ட் நடந்ததுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த கூற்று கொஷின்லாம் கேட்குறாங்க, இந்த மேட்ச் கொஷின்லாம் கேட்குறாங்க இல்லையா, அதில் எல்லாமே ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. ஸோ 1935 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்து அதன் உறுப்பினர்கள் கூட்டத்தில் முதலாக கோரிக்கை வைக்கிறாங்க அரசியல் நிர்ணய சபை வேணும்னு. 1936 தேர்தல் அறிக்கையில் அதை சேர்த்துக்கிறாங்க. 1938 ஜவஹர்லால் நேரு வலியுறுத்துறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், 1939 காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேற்றி நிர்ணய சபை கோரிக்கையை தீவிரமாக வலியுறுத்தியது. ஸோ 1939 ரொம்ப ஸ்ட்ராங்காக நிர்ணய சபை வேணும் அப்படின்றது கோரிக்கையை வலியுறுத்துறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இது இந்த மாதிரி கலர் பண்ணி கொடுத்துருக்கிறதுலாம் இம்பார்ட்டன்ட். 1939 நவம்பர் 19 காந்தியடிகள் ஹரிஜன் என்னும் இதழில் ஒரே வழி என்னும் தலைப்பில் அரசியல் நிர்ணய சபை மற்றும் சுதந்திரம் பெறுதலை பற்றி எழுதினார். ஸோ யார் எழுதினாங்க? அரசியல் நிர்ணய சபை மற்றும் சுதந்திரம் வாங்குறதை பற்றி யார் எழுதினா அப்படின்னா காந்தியடிகள். ஸோ எதில் எழுதினாரு அப்படின்னா ஹரிஜன் என்னும் இதழில். என்ன தலைப்புனா ஒரே வழி என்னும் தலைப்பில். எந்த இயர்னா 1939 நவம்பர் 19. அடுத்தது ஆகஸ்ட் நன்கொடை. ஸோ ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னா ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் நன்கொடை எந்த வருஷம் அப்படின்னா 1940. 1939 தொடங்கி இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களின் ஆதரவை பெற 1940 ஆகஸ்ட் 8 லின்லித்கோ பிரபு ஆகஸ்ட் நன்கொடையை அறிவித்தார். ஸோ ஆகஸ்ட் நன்கொடையை யார் அறிவிக்கிறாங்கன்னா லின்லித்கோ பிரபு. எந்த வருஷம் அப்படின்னா 1940 ஆகஸ்ட் 8. ஸோ இது எதுக்காகனா இந்தியர்களை போரில் கலந்துக்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா அரசியல் நிர்ணய சபை நாங்கள் அமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் இந்தியர்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் ஆகஸ்ட் நன்கொடை. அடுத்து கிரிப்ஸ் தூதுக்குழு. கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போ உருவாகுதுன்னா 1942. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியர்களே அரசியல் அமைப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பின்னாடி இது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது பாருங்கள், 1942 மார்ச் 22 கிரிப்ஸ் தூதுக்குழு ரெண்டாம் உலகப் போருக்கு பிறகு இந்தியாவிற்கான அரசியல் அமைப்பை வரையறை செய்வதாக அறிவித்தது. இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து தருவதை உறுதியளித்தது. கிரிப்ஸ் குழுவின் பரிந்துரையில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் பணி இந்தியர்களிடமே ஒப்படைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. முஸ்லிம் லீக் கிரிப்ஸ் குழுவின் கருத்தினை நிராகரித்தது. ஏனெனில் இந்தியாவை 2 தனி நாடாக பிரிக்கவும் மற்றும் 2 தனி அரசியலமைப்பை உருவாக்கவும் கோரிக்கை விடுத்தனர். ஸோ இதில் இந்த தூதுக்குழு என்ன சொல்லுதுன்னா இந்தியர்களே அரசியலமைப்பை உருவாக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதை உருவாக்குற பணியை நாங்கள் இந்தியர்கள்கிட்டே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விடுறாங்க. ஆனால் இந்த முஸ்லீம் லீக் குழு என்ன பண்ணுதுன்னா இதை நிராகரிக்குது. எதனால் இதை ரிஜெக்ட் பண்ணுதுன்னா இந்தியாவை 2 தனி நாடாக பிரிச்சுடுங்க, எங்களுக்குன்னு தனியாக ஒரு நாடு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம்ஸ் கேட்குறாங்க. அண்ட் 2 தனி அரசியலமைப்பு, அவங்களுக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு தனி அரசியலமைப்பு, பிரிச்சதுக்கப்புறம் எங்களுக்குன்னு ஒரு தனி அரசியலமைப்பு வேணும் அப்படின்ற கோரிக்கையை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கை. ஸோ கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கையை பற்றி காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேருவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காந்தியடிகள் திவாலான வங்கியின் பின் தேதியிடப்பட்ட காசோலை அப்படின்னு சொல்கிறாரு. ஜவஹர்லால் நேரு நான் முதலாக இக்குழுவின் அறிக்கையை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் என்று விமர்சித்தார். ஸோ காந்தியடிகள் என்ன சொல்கிறாருன்னா திவாலான வங்கியின் பின் தேதியிடப்பட்ட காசோலை. ஸோ எந்த ஒரு காசுமே இல்லாமல் டவுனில் இருக்க ஒரு பேங்க்கோட காசோலை, இதால் எந்த யூஸுமே இல்லை அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவோட அறிக்கை அப்படின்னு சொல்கிறாரு. ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாருன்னா இந்த அறிக்கையை நான் ஃபஸ்ட்டு படித்தப்போ நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு தான் ஆளானேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள்,
கேபினட் தூதுக்குழு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கேபினட் தூதுக்குழு எப்போ கொண்டு வராங்கன்னா 1946. 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் முடிவுற்ற பிறகு இங்கிலாந்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இந்திய சுதந்திரத்திற்கு ஆதரவாக இருந்த இங்கிலாந்து தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைத்தது. ஸோ இங்கிலாந்து பிரதமராக அட்லி பிரபு பொறுப்பேற்றார். இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், நோட் பண்ணிக்கோங்க. 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் இங்கிலாந்தில் ஆட்சி மாற்றம், ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருது. இந்திய சுதந்திரத்துக்கு ஆதரவாக இருந்த கட்சி எதுனா இங்கிலாந்து தொழிலாளர் கட்சி, இதுதான் ஆட்சி அமைக்குது. இதுக்கு பிரதமராக அட்லி பிரபு பொறுப்பேற்கிறாரு. அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபை அமைக்க முடிவு பண்ணி 1946 திட்டம் வெளியிடுறாங்க. ஸோ அரசியல் நிர்ணய சபை உருவாக்கலாம், இதுக்கான திட்டத்தை எப்போ வெளியிடுறாங்கன்னா 1946 பிப்ரவரி 19. அடுத்தது பாருங்கள், இந்திய அரசு செயலாளர் பெத்திக் லாரன்சர், ஸ்டாபோர்டு கிரிப்ஸ் மற்றும் ஏவி அலெக்சாண்டர் ஆகியோரை கொண்ட ஒரு தூதுக்குழு இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டது. ஸோ இவங்க 3 பேரும் இருக்க மாதிரி ஒரு தூதுக்குழு, அதான் கேபினட் தூதுக்குழு இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் மார்ச் 24, 1946 கேபினட் தூதுக்குழு டெல்லிக்கு வருது. ஸோ கேபினட் தூதுக்குழு இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. அது எப்போ டெல்லிக்கு போகுது அப்படின்னா மார்ச் 24, 1946. இதோட தலைவர் சர் பெத்திக் லாரன்ஸ், உறுப்பினர் சர் ஸ்டாபோர்டு கிரிப்ஸ், அப்புறம் ஏவி அலெக்சாண்டர். அதுக்கப்புறம் பாருங்கள், மே 16, 1946 கேபினட் குழு தன்னோட திட்டத்தை வெளியிடுறாங்க. ஸோ கேபினட் தூதுக்குழு பரிந்துரை அவங்களோட கோரிக்கை மூலமாக, அவங்க எடுத்துரைக்கிறது மூலமாக அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அடுத்தது, கேபினட் தூதுக்குழு இந்தியா வந்ததன் நோக்கம். இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்குவது தொடர்பாக பரிசீலனை செய்தல், இந்தியாவில் தேர்தல் நடத்தி பொறுப்பான இடைக்கால அரசை ஏற்படுத்துதல், அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்தி இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்குதல். ஸோ கேபினட் குழு எதுக்காக இந்தியா வருது அப்படின்னா இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்காகவும், அதுக்கப்புறம் தேர்தல் பொறுப்பான ஒரு எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அது வரைக்கும் இன்டர்ம் கவர்மெண்ட் ஏற்படுத்தணும், ஸோ இடைக்கால அரசை ஏற்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி வராங்க. அடுத்து அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்தி இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்கணும். ஸோ அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்தி கொடுக்கலாம், அதை வச்சு இந்தியர்களே அவங்களுக்கு அரசியல் அமைப்பை உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் கேபினட் தூதுக்குழு இந்தியா வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தல், இடைக்கால அரசு. ஸோ தேர்தல் எப்படின்னா நேரடி தேர்தல் இல்லை, எம்எல்ஏக்கள் தான் தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதோட முடிவு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் 208 இடத்துல ஜெயிக்குது, முஸ்லீம் லீக் 73 இடத்துல ஜெயிக்கிறாங்க. ஸோ இது எப்போ நடக்குதுன்னு பாருங்கள், 1946 ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரை தேர்தல் நடக்குது. பிரிட்டிஷ் மாகாணங்களிலிருந்து 10 லட்சம் மக்களுக்கு ஒரு உறுப்பினர். ஸோ 10 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா அதுலேருந்து ஒரு உறுப்பினரே எடுக்கிறாங்க. மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்காமல் மறைமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுறாங்க. ஸோ ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவ வாக்குமுறைப்படி தேர்வு செய்யப்பட்டனர். ஸோ அதான் 10க்கு ஒருத்தர் அப்படின்ற பேரில் எடுக்கிறாங்க. இதில் இடஒதுக்கீடு முறையும் இருக்குது. இவங்க எந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கன்னா ரிலீஜியன் பேஸ் பண்ணி. ஸோ முஸ்லீம், சீக்கியர், பார்சி, ஆங்கிலோ இந்தியர், கிறிஸ்தவர், பெண்கள், இந்த மாதிரி எல்லா பிரிவில் இருந்தும் ஒரு தொகை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்கள், இடைக்கால அரசு. இடைக்கால அரசில் மொத்த உறுப்பினர்கள் 389 பேர். ஒரு மில்லியன் மக்களுக்கு ஒரு உறுப்பினர். இதில் பிரிட்டிஷ் மாகாண பகுதியில் 296 உறுப்பினர்கள், சுதேச அரசு பகுதியில் 93 உறுப்பினர்கள். பாருங்கள், 11 கவான் மாகாண பகுதி 292 பேர், 3 தலைமை ஆளுநர் பகுதியில் 3 பேர், பலுஜிஸ்தான் பகுதியில் ஒருத்தவங்க. ஸோ 296 பேர். அதுக்கு அடுத்தது, நிர்ணய சபையில் இணைய விருப்பமில்லை என அனைத்து இடங்களும் காலியாக இருந்தது. 296 பேருக்கு அப்புறம் மற்றவங்க நிர்ணய சபையில் நாங்கள் இணையத்துக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது பாருங்கள், யார் ஜெயிச்சாங்க, இந்த தேர்தலுக்கு அப்புறம் யார் ஜெயிச்சாங்க, எத்தனை இடத்துலன்னு பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் காங்கிரஸ் 208 இடத்துல, முஸ்லீம் லீக் 73 இடத்துல, மற்ற கட்சி 15 இடத்துல ஜெயிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது, முகமது அலி ஜின்னா, மகாத்மா காந்தி போன்றோர் தேர்தலில் பங்கேற்கவில்லை, அரசியல் நிர்ணய சபையிலையும் பங்கேற்கல. முகமது அலி ஜின்னாவும் காந்தியடிகளும் தேர்தலையும் பங்கேற்கல, எலெக்ஷன்லையும் அவங்க கலந்துக்கல, அரசியல் நிர்ணய சபையிலையும் கலந்துக்கல.
ஸோ சுதேச அரசுகள் தங்கள் உறுப்பினர்களை மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப தாங்களே தேர்வு செய்தனர். சுதேச அரசுனா அப்போ ரூல் பண்ணிட்டு இருந்த மன்னர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேவையானவங்களை அவங்களே வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இடைக்கால அரசு எப்போ அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரோட தலைமையில, ஜவஹர்லால் நேரு தலைமையில் செப்டம்பர் 2, 1946 இடைக்கால அரசு அமைக்கப்படுது. அதுக்கப்புறம் புதிய அரசியலமைப்பு சட்டம் வரையப்பட்டு இறுதி செய்யப்படும் வரை இடைக்கால அரசாங்கம் இந்திய நிர்வாகத்திற்கு பொறுப்பேற்கும். முஸ்லீம் லீக் தனி நாடு கோரியதால் நேருவின் இடைக்கால அரசில் பங்கேற்க மறுத்துவிட்டது. ஸோ இந்த இடைக்கால அரசு ஜவஹர்லால் நேரு நிறுவுறாரு. எப்போ நாம் புதிய அரசியலமைப்பு சட்டம் வந்து அது அதை ஃபைனலைஸ் பண்ணுற வரைக்குமே இந்த இடைக்கால அரசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீம் லீக் வந்து தனக்குன்னு ஒரு நாடு வேணும், தனி நாடு வேணும் அப்படின்னு கேட்டதால் இதில் பங்கேற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பாருங்கள், அரசியல் நிர்ணய சபையின் அமைப்பு. அரசியல் நிர்ணய சபை இந்தியாவிற்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கவும் அதிகார மாற்றம் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் மேலும் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் நாடாளுமன்றமாக செயல்படவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அதிகாரப்பூர்வ அமைப்பே அரசியல் நிர்ணய சபை. ஸோ அரசியல் நிர்ணய சபை என்னென்னு பாருங்கள், அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்காக ஸோ அதிகாரத்தையும் அதுக்கு பேஸ் பண்ண நடவடிக்கையை வந்து முடிவெடுக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் ஃப்ரீடம் வாங்கின இந்தியாவுக்கு முதல் நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அதிகார அமைப்பே அரசியல் நிர்ணய சபை. எப்போ தோன்றுது, எப்போ தோற்றுவிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னா டிசம்பர் 6, 1946 அரசியல் நிர்ணய சபை ஆரம்பமாகுது. இதோட சின்னம் வந்து யானை. ஸோ அரசியல் நிர்ணய சபை ஸ்டார்ட் ஆகும்போது 389 உறுப்பினர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 389 உறுப்பினர்கள் குறைஞ்சிடுறாங்க. பிரிவினைக்கு அப்புறம் 299 உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க. அதுக்கடுத்தது அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில். ஸோ இந்த நிர்ணய சபையோட தற்காலிக தலைவர் வந்து சச்சிதானந்தா சின்ஹா, நிரந்தர தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். எங்கே நடக்குதுன்னா புதுடெல்லியில். எத்தனை மணிக்குன்னா காலைல 11 மணிக்கு திங்கட்கிழமை பாராளுமன்ற கட்டிடத்தில் நடைபெறுது. ஸோ இந்த முதல் கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கன்னு பாருங்கள், 207 பேர் கலந்துக்கிறாங்க. முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் யாருமே இதில் வந்து கலந்துக்கல. இதோட கருப்பொருள் என்னன்னா, தலைவர் தேர்வு பண்ணுறது தான் இதோட தலைவர் யார் அப்படின்ற சூஸ் பண்ணுறதுக்கு தான் இதோட முதல் கருப்பொருளாக இருக்குது. ஸோ சச்சிதானந்தா சின்ஹா வந்து தற்காலிக தலைவராக ஏற்றுக்கிறாங்க. இதை ஆச்சாரியா ஜேபி கிருபாலினி வந்து வழிமொழிகிறார். ஓகே, இதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக டிசம்பர் 11, 1946 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ ஃபஸ்ட்டு சச்சிதானந்தா சின்ஹா வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் வந்து ரொம்ப வயதான தலைவர். அவர் இறந்ததுக்கு அப்புறமா, அவர் தற்காலிக தலைவராக இருக்கார். அவர் இறந்ததுக்கு அப்புறமா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை நிரந்தர தலைவராக சூஸ் பண்ணுறாங்க. எப்போனா டிசம்பர் 11, 1946. ஸோ இதை தொடர்ந்து ஜனவரி 25, 1947 துணைத் தலைவர்களையும் சூஸ் பண்ணுறாங்க. யாருன்னா ஹெச்ஜி முகர்ஜி, அதுக்கப்புறம் விடி கிருஷ்ணமாச்சாரி. ஸோ அரசியலமைப்பு முன்மாதிரியை சொன்னவர் யாருன்னா பிஎன் ராவ். ஸோ இவரையே சட்ட ஆலோசகராக முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்து நிர்ணய சபையின் செயலாளர் வந்து ஹெச்விஆர் ஐயங்கார். அதுக்கடுத்து பாருங்கள், நேருவின் குறிக்கோள் தீர்மானம். இது எப்போ முன்வைக்கிறாரு அப்படின்னா டிசம்பர் 13, 1946 இவர் வந்து அரசியலமைப்பு உருவாக்கணும் அப்படின்றத முன்வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இதை எப்போ ஏற்றுக்கிறாங்கன்னா ஜனவரி 22, 1947 அரசியல் நிர்ணய சபையால் இதை வந்து இவரோட குறிக்கோள் தீர்மானத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் திருத்தி அமைக்கப்பட்ட வடிவமே தற்போதைய முகவுரை. ஸோ நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன அலைன்மெண்ட்லாம் பண்ணி அதுதான் இப்போது முகவுரையாக இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த கலர் பண்ணியிருக்கிறது இம்பார்ட்டன்ட். இந்திய சட்டமன்றத்தின் முதல் பணி ஒரு புதிய அரசியலமைப்பின் மூலம் இந்தியாவை விடுவிப்பதும் பட்டினியால் வாடும் மக்களுக்கு உணவளிப்பதும் நிர்வாணமாக இருக்கும் மக்களுக்கு ஆடை அணிவிப்பதும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் தங்கள் திறனுக்கு ஏற்ப வாய்ப்பளிப்பதும். இது வந்து முதல் கூட்டத்தில் நேரு சொல்கிறாரு. ஸோ இந்திய சட்டமன்றத்தோட ஃபஸ்ட்டு வேலை என்னன்னா அரசியலமைப்பை உருவாக்கி இந்தியாவை விடுவிக்கணும், இந்தியாவை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ பட்னியில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே சாப்பாடு கொடுக்கணும், எல்லாருக்குமே ஆடை கொடுக்கணும், எல்லாருக்குமே ஒரு சம உரிமை கொடுக்கணும், அவங்கவுங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு முதல் கூட்டத்தில் நேரு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், சட்ட வரைவு குழு அரசியலமைப்பு உருவாக்க குழுக்களில் மிக முக்கியமானது. ஸோ அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த குழுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான குழு அப்படின்னா சட்ட வரைவு குழு தான். இது அரசியலமைப்பு உருவாக்க குழுவில் மிக முக்கியமானது டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையில் அமைந்த அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு. ஸோ யாரோட தலைமையில இந்த வரைவு குழு அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரைவு குழுவின் வழிகாட்டி என்று ஜவஹர்லால் நேரு அழைக்கப்படுகிறார். ஸோ வரைவு குழுவோட சட்ட வரைவு குழுவோட வழிகாட்டி யாருன்னா ஜவஹர்லால் நேரு. சட்ட வரைவு குழு ஆகஸ்ட் 29, 1947 தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ இதுவுமே கேட்பாங்க, சட்ட வரைவு குழு எப்போது தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆகஸ்ட் 29, 1947. இதோட முதல் கூட்டம் எப்போ நடக்குதுன்னா ஆகஸ்ட் 30 நடக்குது. வரைவு குழுவோட மொத்த உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 7 பேர். ஒரு தலைவர், 6 உறுப்பினர்கள். தலைவர் வந்து டாக்டர் BR அம்பேத்கர். 6 உறுப்பினர்கள் யார் யாருன்னு இங்கே பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. அல்லாடி கிருஷ்ணசாமி, N கோபாலசுவாமி ஐயங்கார், சையத் முகமது சாதுல்லா, KM முன்ஷி, N மாதாராவ். இவர் எதனால் வராருன்னா BL மிட்டல் விலகியதால் N மாதாராவ் வராரு. அடுத்து TT கிருஷ்ணமாச்சாரி, DP கெய்தன் இறந்துடுறாரு, அவருக்கு பதிலாக TT கிருஷ்ணமாச்சாரி அவருக்கு அடுத்து வராரு. அடுத்தது பாருங்கள், பிப்ரவரி 21, 1948 இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவால் எழுதி முடிக்கப்பட்டது. அரசியலமைப்பின் முதல் இதே நாளில் வெளியிடப்பட்டது. வரைவானது 6 மாதத்திற்குள் எழுதி முடிக்கப்பட்டது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வரைவு குழு இந்திய அரசியலமைப்பை எப்போ எழுதி முடிக்குது? பிப்ரவரி 21, 1948 எழுதி முடிச்சிடுறாங்க. ஸோ இது ஒரு கொஷினாக கேட்கவுமே சான்ஸ் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு எப்போது எழுதி முடிக்கப்பட்டது அப்படின்னா பிப்ரவரி 21, 1948. இதோட முதல் சட்டமும் இதோட முதல் வரைவை என்னைக்கு வெளியிடுறாங்கன்னா அன்னைக்கு அந்த தேதியிலே வெளியிட்டுறாங்க. அடுத்த ஒரு வரைவும் 6 மாதத்துக்குள்ளே எழுதி முடிக்கிறாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பை எழுதி முடிக்க எத்தனை நாள் ஆச்சுன்னா 141 வேலை நாட்கள் ஆயிடுது. அரசியல் நிர்ணய சபையின் தலைமை வரைவாளர் வந்து SN முகர்ஜி. ஸோ இதுவுமே கேட்க சான்ஸ் இருக்குது. அரசியல் நிர்ணய சபையின் தலைமை வரைவாளர் வந்து SN முகர்ஜி. அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு சட்ட வரைவு வாசிப்பு. அரசியலமைப்பு சட்டமன்றம் தனது முதல் வாசிப்பினை நவம்பர் 4, 1948 தொடங்கி நவம்பர் 9 வரை நடத்தியது. ஸோ முதல் வரைவை வந்து முதல் வாசிப்பை வந்து முதல்ல ரீட் பண்ணுறது எப்போ இருந்து எப்போ வரைக்கும்னு பார்த்துக்கோங்க. நவம்பர் 4, 1948 நவம்பர் 9 வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது வாசிப்பு ரெண்டாவது ரீடு எப்போ பண்ணுறாங்கன்னா 1948 நவம்பர் 15 அரசியலமைப்பு சட்டத்தின் 2வது வாசிப்பு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எது வரைக்கும் நடக்குதுன்னா அக்டோபர் 17, 1949 வரைக்கும் நடக்குது. ஸோ இது வந்து நீண்ட வாசிப்பு, ரொம்ப நாள் வாசித்தது அப்படின்னு பார்த்தா இதுதான். இதில் பல்வேறு திருத்தமும் பண்ணுறாங்க. அதுக்கு ரொம்ப நிறைய திருத்தங்கள், நிறைய ஒரு கரெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 14 3வது வாசிப்புமே நடக்குது. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு பல்வேறு திருத்தங்களுக்கு பிறகு 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அரசியல் நிர்ணய சபையின் ஒப்புதல் பெற்றது. ஸோ அரசியல் நிர்ணய சபை வந்து அரசியலமைப்பை எப்போ ஒத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26. எத்தனை திருத்தங்கள்னு பாருங்கள், 7653 திருத்தங்கள் முன்மொழிகிறாங்க. அதில் எத்தனை ஏற்றுக்கிறாங்கன்னா 2473 வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. அடுத்தது பாருங்கள், பாகிஸ்தான் அரசியலமைப்பு நிர்ணய சபை. ஸோ பாகிஸ்தான் முஸ்லீம் வந்து தனக்குன்னு ஒரு நாடு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை வருது. அது என்னன்னு பாருங்கள், ஜூலை 26, 1947 பாகிஸ்தான் நிர்ணய சபை உருவான பின்பு உறுப்பினர்கள் எண்ணிக்கை 90 குறைந்தது. ஸோ 389 299 பேராக ஆயிடுறாங்க. அவங்க பிரிஞ்சு போனதுக்கப்புறம், முஸ்லீம்கள்லாம் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் உறுப்பினரோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருது. ஆகஸ்ட் 14, 1947 பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின் இந்தியாவுக்கான அரசியல் நிர்ணய சபை கூடியது. பிரிவினைக்கு பின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 299 மட்டுமே. ஸோ பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுக்குன்னு அரசியல் நிர்ணய சபை கூடுது. பிரிவினைக்கு அப்புறம் 200. ஸோ அவங்க பிரிஞ்சு போனதுக்கப்புறம் 299 உறுப்பினர் மட்டும்தான் இருக்கிறாங்க.
அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு உருவாக்கம். அரசியல் நிர்ணய சபை இந்திய அரசியலமைப்பை உருவாக்க எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு, எத்தனை அமர்வு, எத்தனை திருத்தம், அதெல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். எத்தனை திருத்தம் முன்மொழிகிறாங்கன்னா 7653 திருத்தம். அதுக்கப்புறம் எத்தனை ஏற்றுக்கிறாங்கன்னா 2473 ஏற்றுக்கிறாங்க. எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 64 லட்சம் செலவாச்சு. ஸோ இந்திய அரசியலமைப்பு பற்றிய கலந்துரையாடல் வந்து 116 நாள் நடக்குது. டிஸ்கஷன் வந்து 116 நாள். இந்த அரசியலமைப்பை என்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம், இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம், இது எல்லாமே எத்தனை நாள் நடக்குதுன்னா 116 நாள் நடக்குது. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு 60 நாட்டிலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ 60 நாட்டோட அரசியலமைப்புலேருந்து இந்திய அரசியலமைப்பை அதுலேயும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, பெஸ்ட்டானது எது, எந்தெந்த அரசியலில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் சேர்த்து தான் இந்திய அரசியலமைப்பு உருவாகுது. இந்திய அரசியலமைப்பின் பெரும் பகுதி இந்திய அரசு சட்டம் 1935 எடுக்கப்பட்டது. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். இந்திய அரசியலமைப்போட நிறைய பாயிண்ட்ஸு, நிறைய திட்டமெல்லாம் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுக்கிறாங்க. அடுத்தது நமது அரசியலமைப்பு அதிகமாக பெறப்பட்ட நாடு. ஸோ அதிகமாக எந்த நாட்டோட அரசியலமைப்புலேருந்து நம்ம எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து தான் எடுத்திருக்கோம். அடுத்தது அரசியலமைப்பு உருவாக்க அமர்வுகள். ஸோ அமர்வுகள்னா கூட்டங்கள் எத்தனைன்னு பாருங்கள். டிசம்பர் 9 1946 எப்போலேருந்து எப்போ வரைக்கும் பார்த்துக்கோங்க. டிசம்பர் 9 1946 ஜனவரி 24 1950 வரை அரசியல் நிர்ணய சபையின் விவாதங்களின் தொகுப்பு 12 தொகுதிகளை கொண்டது. 11 அமர்வுகள் நடைபெற்றன. ஸோ 12 தொகுதியும் 11 கூட்டமாக நடந்தது. சுதந்திரத்துக்கு முன்னாடி 4 அமர்வு, சுதந்திரத்தன்னைக்கு 5 அமர்வு, சுதந்திரத்துக்கு பின்னாடி 6 அமர்வு. அமர்வுனா கூட்டங்கள், டிஸ்கஷன் பண்ணுறதுக்கான கூட்டங்கள். அடுத்தது பாருங்கள். ஸோ எந்தெந்த அமர்வு எத்தனை காலம் நடந்ததுன்னு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இதை அப்படியே ரீட் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். அமர்வு காலம். முதல் அமர்வு 1946 டிசம்பர் 9 to 23. ரெண்டாவது அமர்வு 1947 ஜனவரி 20 to 25. மூணாவது அமர்வு 1947 ஏப்ரல் 28 to மே 2. நாலாவது அமர்வு 1947 ஜூன் 14 to 31. அடுத்தது ஐந்தாவது அமர்வு 1947 ஆகஸ்ட் 14 to 30 வரை. ஆறாவது அமர்வு பாருங்கள் 1948 ஜனவரி 27. அடுத்து ஏழாவது அமர்வு நவம்பர் 4 1948 ஜனவரி 8 1949 வரைக்கும். அடுத்து எட்டாவது அமர்வு பாருங்கள் 1949 மே 16 ஜூன் 16 வரைக்கும். அடுத்து 9வது அமர்வு பாருங்கள் 1949 ஜூலை 30 to செப்டம்பர் 18. அடுத்து 10வது அமர்வு 1949 அக்டோபர் 6 to 17 வரைக்கும். 11வது அமர்வு 1949 நவம்பர் 14 26 வரைக்கும். 12வது அமர்வு கடைசி கூட்டம் இதுதான், ஜனவரி 24 1950. அதுக்கு அடுத்தது பாருங்கள் பெண் உறுப்பினர்கள். ஸோ அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே ரீட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அம்மு சுவாமிநாதன், அடுத்து அன்னி மஸ்கெரினா, லீலா ராய், அடுத்தது ரேணுகா ராய், சன்ஷா ஜீவராஜ் மேத்தா, மாலதி சௌத்ரி, கமலா சௌத்ரி, பேகம் ஐஷாஸ் ரசூல், ராஜ்குமாரி அம்ரித் கவுர், சுச்சிதா கிருபாலினி, பூர்ணிமா பானர்ஜி, சரோஜினி நாயுடு, விஜயலட்சுமி பண்டிட், தாக்ஷாயினி வேலாயுதன், துர்காபாய் தேஷ்முக், இவங்கெல்லாம் அரசியல் நிர்ணய சபையில் இருந்த பெண் உறுப்பினர்கள். ஸோ இது ஒரு கொஷினாமே கேட்கலாம். அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னா 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களை மாதிரி தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. எந்த டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க.